ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். 17, 18 அந்த 2 தேதியிலும் வந்து என்னென்னா, தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த இதுக்கெலாம் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. ஒரு சில விருதுநகர் இப்படி ஏரியாவுக்கெலாம் வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ எங்கள் ஏரியாலேயும் வந்து அந்த 2 நாள் வந்து மழை பெஞ்சிச்சு. தொடர்ச்சியாக கண்டினியூஸாக பெஞ்சிச்சு. அதனால் எப்பயும் நிரம்பாத ஏரி, கம்மா இதெல்லாம் வந்து நிறைஞ்சி அந்த தண்ணிலாம் வந்து வெளியேறிச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வந்து எங்கள் ஊரோட பெரிய கம்மான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா நிறைஞ்சி மறுக்கா போன வீடியோ வந்து என்னென்னா ஏற்கனவே நான் எங்களோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க ஹாப்பி அண்ட் கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெரிய கம்மா நிறைஞ்சி தண்ணி வந்து வெளியேறதுனால பக்கத்தில் இருக்கிற பக்கத்து பகுதி மக்களுக்கு ஏரியாவுக்குள்ளெல்லாம் வந்து என்னென்னா தண்ணி வந்து உள்ளே போயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்லேயே வந்து தெரியும் தண்ணி வந்து என்னென்னா போயிட்டுருக்கு அப்படின்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கம்மா வந்து நிறைஞ்சி தண்ணி ஃபுல்லாமே வந்து வெளியே வருது. இது பக்கத்தில் இருக்கிற ஏரியா வந்து ராமசாமிப்பட்டி, அதுக்கடுத்து தம்சாய்புரம் இந்த மாதிரி ஊர்கள்லாம் இருக்குது. நாங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஏரியா வந்து எங்கே அப்படின்னா தூத்துக்குடிக்கு போகிற பாதையில் வந்து இந்த ஊர்கள்லாம் இருக்குது. ஊடால வந்து என்னென்னா பந்தல்குடி, எட்டயாபுரம், எப்போதும் வென்றான் இந்த ஊர்களை தாண்டினா வந்து தூத்துக்குடி, அதுக்கடுத்து திருச்செந்தூர் இந்த மாதிரி ஊர்கள்லாம் வரும். அதுக்கு போகிற பாதை எங்கள் ஊர் வழியாக வந்து போகிற பாதை வந்து இந்த பந்தல்குடி ரோட்டு வழியாக தான் போவாங்க. அப்போ அது பக்கத்தில் இருக்கிற ஏரியா மக்கள் நிறையா பேர் வெளியே நிற்கிறாங்க. அதிகாரிகளுமே வந்து அதை வந்து பார்க்குறாங்க. தண்ணி வந்து வீடுகளுக்குள்ள புகுந்துருச்சு அப்படின்னு சொல்லி தகவல் தெரிஞ்ச உடனே அந்த இடத்துக்கு வந்து என்ன ஏதுன்னு பார்த்துட்ருக்காங்க. அதனால் வந்து மக்கள்லாம் வந்து வெளியே நின்று அந்த தண்ணி நிறைஞ்ச பாதைக்குரியதை வந்து பார்த்துட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னும் மற்ற ஏரிகள், அதாவது பஜாரு, புது பஸ் ஸ்டாண்டு, விருதுநகருக்கு போகிற ரோட்டில் கூட அந்த சைடு ஒரு கம்மா இருக்குதுட்டு புளியம்பட்டி கம்மான்னு சொல்லுவாங்க. அதுவுமே வந்து நிறைஞ்சி அதுவும் வந்து என்னென்னா அந்த பகுதி மக்கள் ஏரியாக்குள்ளெல்லாம் வந்து தண்ணி வந்துடுச்சுன்னு சொன்னாங்க. அதையும் வந்து நம்ம கண்டினியூஸாக வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த ஏரியாவில் வந்து என்னென்னா காலையிலே வந்து என்னென்னா ஓரளவுக்கு கண்டினியூஸாக இப்போ வந்து மழை பெஞ்சிச்சு. இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் ஆனதே கிடையாது இதுக்கு முன்னாடி. இந்த மழையில் வந்து என்னென்னா இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு. பாருங்கள், அதிகாரிகளோட வண்டியும் நிற்கிது. அவங்களும் வந்து பார்த்துட்ருக்காங்க. அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம், அந்த ஏரியா மக்களை வந்து என்னென்னா பாதுகாப்பான இடத்துக்கு வந்து எப்படி கொண்டு போய் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்கானலாம் பார்த்துட்ருக்காங்க. அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற பாதையில் தான் வந்து என்னென்னா முக்கியமான அரசு அலுவலகங்கள், போலீஸ் ஸ்டேஷன்ஸ், அப்புறமேட்டி வந்து மருத்துவமனை இதெல்லாம் கூட வந்து என்னென்னா இந்த பாதையில் தான் இருக்குது. அரசு மருத்துவமனை எல்லாமே அதுதான் வந்து நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க. இது வந்து அந்த பெரிய கம்மா ஃப்ரெண்ட்ஸ். பெரிய கம்மா நிறைஞ்சனால தான் அந்த மாதிரி பாதிப்புகள். இப்போயுமே வந்து மழை வந்து கண்டினியூஸாக தூரிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வந்து என்னென்னா எங்கள் அரசு மருத்துவமனை ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரோட அரசு மருத்துவமனை. அது வந்து புறநோயாளிகள் பிரிவு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. விபத்து பகுதி, அதாவது விபத்து அவசர சிகிச்சை பகுதியெலாம் வந்து அந்த பில்டிங்கில் இருக்கும். அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பில்டிங் ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னென்னா குழந்தைகள் மற்றும் வந்து என்னென்னா பிரசவ அந்த இதுக்கான கவர்மெண்ட் பகுதி. இந்த பாதை வழியாக போகணும் அப்படின்னா வந்து என்னென்னா நம்ம மெயின் பஜாருக்குள்ளே வந்து என்னென்னா போகிறதுக்கான பாதை. ஹாப்பி அண்ட் கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் டெய்லி போடுற வீடியோஸ் அனைத்தும் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பகுதி வந்து கரடி மாளிகைன்னு சொல்லுவாங்க. அந்த பஜாருக்குள்ளே ஒரு பகுதி இது. அடுத்து நீங்கள் பார்க்குறது தான் வந்து என்னென்னா மெயின் பஜார். இது வந்து என்னென்னா மெயின் பஜார்னு சொல்லுவாங்க. வந்துட்டு கூட்டம் வந்து எப்பயுமே அதிகமாக இருக்கிற பகுதி. பஸ் போக்குவரத்து எல்லாமே வந்து இந்த பகுதியில் தான் வந்து நடக்கும். அடுத்து நம்ம பார்க்குற பகுதி வந்து என்ன அப்படின்னா எங்கள் ஊரோட புது பஸ் ஸ்டாண்டு. இப்போ வந்து அதில் பில்டிங் ஒர்க்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. புதுசாக வந்து என்னென்னா கட்டட வேலைகள் வந்து நடந்துகிட்ருக்கு. அதனால் தற்காலிகமாக வந்து என்னென்னா இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி அந்த புது பஸ் ஸ்டாண்ட் ஏற்கனவே இருந்த இடத்துல ஒர்க்கு வந்து நடந்துகிட்ருக்கு. அது போக இந்த வந்து என்னென்னா தண்ணி வந்து எவ்வளோ தேங்கியிருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புது பஸ் ஸ்டாண்டில் தற்காலிக பேருந்து நிலையம் ஃப்ரெண்ட்ஸ் இது. அதில் வந்து தண்ணி வந்து போகிறதுக்கு வழி இல்லாமல், ஏன்னா அங்கிட்டு வந்து ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு. அந்த ஒர்க் நடக்கிறதையும் நீங்கள் பார்க்க தான் செய்வீங்க. இந்த பில்டிங்ஸ் ஒர்க்கு அது இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. புது பஸ் ஸ்டாண்ட்ஸுக்கான பில்டிங் ஒர்க்கு இதுதான் வந்து இப்போ தற்காலிக பேருந்து நிலையமாக செயல்பட்டுருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே. ஸோ அந்த ஏரியாவில் ஃபுல்லாமே வந்து தண்ணி வெளியேறதுக்கான இது இல்லாமல் தண்ணி ஃபுல்லாக தேங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கடந்த 2 நாட்களாக பெஞ்ச மழை காரணமாக. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஏரியா வந்து என்ன அப்படின்னா விருதுநகருக்கு போகிற பாதை. இதுதான் எங்கள் ஊர்லேருந்து விருதுநகருக்கு போகிற பாதை. அந்த பக்கத்தில் வந்து என்னென்னா ஆயிரங்கல் மாரியம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப விசேஷமான கோயில் எங்கள் ஊரில். இது பார்த்திங்கன்னா ரோடுகளில் ஃபுல்லாமே தண்ணி. ஏன்னா வந்து புளியம்பட்டிக்கு அம்மா வந்து என்னென்னா நிறைஞ்சி அந்த தண்ணி ஃபுல்லாமே வந்து வெளியேறி வர்றதுனால ஏற்பட்டிருக்கிறது. பாருங்கள், இது வந்து பெரிய தெரு. அந்த தெருகளுக்குள்ளெல்லாம் வந்து என்னென்னா தண்ணி போயிருக்கு. அந்த தண்ணி வர்றதில் இருக்கிற குப்பைகளை ஃபுல்லாமே எடுத்து போட்டுட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பெரிய கம்மாய்க்கு வந்து தண்ணி வந்து போகிற பாதை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த தண்ணியிலேருந்து எல்லாத்தையுமே குப்பை எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஓடைக்குரிய பாதை வழியாக தான் வந்து போகும். தண்ணி போய் அங்கே நம்ம பெரிய கம்மாய் ஏற்கனவே உங்களுக்கு காட்டினேன்ல வீடியோவில், அந்த பெரிய கம்மாய்க்கு அந்த போகிற பாதை ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி. இது வந்து என்னென்னா புளியம்பட்டி தெப்பக்குளம்னு சொல்லுவாங்க. அங்கே பார்த்தது இது வந்து தெப்பம் நிறைஞ்சி அந்த தண்ணி ஃபுல்லாமே வந்து என்னென்னா வெளியே வருது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் அந்த வந்து புளியம்பட்டி தெப்பக்குளம் வந்துட்டு. தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சி எவ்வளோது வெளியேறிட்டுருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது அங்கிட்ட செவலக்கம்மான்னு சொல்லுவாங்க. அந்த கம்மாலேருந்து தண்ணி வந்து இந்த ஓடை வழியாக வருது. வந்து இதை தாண்டி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற வழியாக தான் வந்து என்னென்னா வழித்தடம், பெரிய கம்மாய்க்கு போகிற தண்ணி போகிறதுக்கான வழித்தடம் ஃப்ரெண்ட்ஸ். இது மூலமாக அங்கே பெரிய கம்மாய்க்கு வந்து தண்ணி போய் சேருது. தெருக்குள்ளெல்லாம் தண்ணி போகுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரோட்டில் ஃபுல்லாக எவ்வளோ தண்ணியாக இருக்கணும். ஊர் முழுவதும் வந்து பாதிப்புகள் இருக்குதுன்னு சொல்ல, ஒரு சில பகுதிகளில் வந்து அந்த கம்மா
இதுகளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாக்களில் இருக்கிற வீடுகளுக்கு வந்து என்னென்னா பாதிப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க போகிறது வந்து எங்கள் ஊரோட முக்கியமான ஊரணி, செங்கட்டா ஊரணின்னு சொல்லுவாங்க. அது பக்கத்தில் வந்து என்னென்னா முனீஸ்வரர் கோயில் கூட இருக்குது. இந்த செங்கட்டா ஊரணியோட இதிலேருந்து தான் தண்ணி நிறைஞ்சிச்சு. இதில் வந்து தண்ணி நிறைஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கு போகிற வழிக்கு பாதையை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து போகிற தண்ணி வந்து எங்கள் ஊரோட முக்கிய தெப்பக்குளமான ஏஎன்யூடி தெப்பக்குளத்தில் வந்து இதனுடைய உபரி நீர் வந்து போய் சேர்கிற மாதிரி அந்த காலத்துலேயே அமைச்சிருக்காங்க. இதுதான் வந்து அந்த செங்கட்டா ஊரணி தண்ணி வந்து போகிறதுக்கான பாதை ஃப்ரெண்ட்ஸ். ஊரணி தண்ணி வந்து சேர்கிற தெப்பம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.